எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். ஜூன் மாதம் 3ஆம் தேதி 3/6/2026 புதன்கிழமை, உத்தராயணம், பராபவ ஆண்டு, வைகாசி மாதம் 20ஆம் நாள். நாளை வாஸ்து பூஜை செய்ய ஏற்ற நாள், சங்கடகர சதுர்த்தி, சுப முகூர்த்தம். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 10 மணி 30 நிமிடம் முதல் 11 மணி 30 நிமிடம் வரை. மாலை நல்ல நேரம் 4 மணி 30 நிமிடம் முதல் 5 மணி 30 நிமிடம் வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1 மணி 30 நிமிடம் முதல் 2 மணி 30 நிமிடம் வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6 மணி 30 நிமிடம் முதல் 7 மணி 30 நிமிடம் வரை. ராகு காலம் 12 மணி முதல் 1 மணி 30 நிமிடம் வரை. குளிகை 10 மணி 30 நிமிடம் முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7 மணி 30 நிமிடம் முதல் 9 மணி வரை. இன்றைய திதி திருதியை திதி. இன்றைய யோகம் சுப்ரியம் நாம யோகம். இன்றைய கரணம் பத்திரை. இன்றைய நட்சத்திரம் பூராடம். சந்திராசிரம நட்சத்திரம் ரோகிணி. ரிஷபராசிக்கு முழுமையான சந்திராசிரமம் இன்று. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் புதன் சுக்கிரன், கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? புதன்கிழமை நம்ம திருதியை திதியை நம்ம அட்சய திருதியை மாதிரி கொண்டாடுறோம் இல்லைங்களா? அதுபோல இந்த புதன்கிழமைகளில் வர திருதியைக்கும் ஒரு பலன் உண்டு. அதாவது ஜீவகாருண்யம், பொருளாதார மேம்பாடு, மனதிற்கு தேவையான சந்தோஷங்கள், அல்லது நமக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற இடர்களிலிருந்து வெளிவருவதற்கு கோவிந்தனை நாட வேண்டும். அது பெருமாள் வழிபாடு. நம் ஊரில் அருகாமையில் இருக்கின்ற, நமக்கு மிக சொற்ப தூரத்தில் இருக்கின்ற அவதாரங்களான பெருமாள், ஆஞ்சநேயர், சக்கரத்தாழ்வார், எண்ணற்ற வடிவங்கள்ல அவங்க இருக்கிறாங்க. ஏதேனும் ஒரு வடிவத்தில் ஒரு தயிர் சாதம் செய்து நிவேதனமாக தந்து 2 பேர்களுக்கு கொடுக்கும் பொழுது, இந்த திருதி வெறும் அட்சய திருதியில் மட்டும்தான் ஜெயிப்பன் கிடையாது. எல்லா திருதிக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஏற்புடைய செயல்கள் ஏற்படும். அதாவது உன்னதமான ஒரு வளர்ச்சி ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ராசி பலனுக்கு செல்வோம். மேன்மை பொருந்திய மேஷ ராசி அன்பர்களை பொறுத்த மட்டில் செவ்வாயின் பயணம், ராசி அதிபதியின் பயணம், அவரின் பார்வை பிளஸ் குருவின் 12ஆம் இடத்து பார்வை, இது ஒரு ஏற்றமும் பாராட்டும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்று இருக்கிறது. வாழ்த்துக்கள். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் சந்திராசிரமம் தொடர்கிறது. சற்று கவனமும் எச்சரிக்கையும் இருப்பது சிறப்பை தரும். அன்றாட பணிகளை செய்து வருவதை மட்டுமே கவனம் கொண்டால் இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். வாழ்த்துக்கள். மிதுன ராசி என்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டில் ராசி அதிபதியின் பயணம், 5ஆம் இடத்து அதிபதியின் பயணம் பிளஸ் அது விரையாதிபதி. அப்போ 2ஆம் இடத்திற்கிற குரு நல்லது ஒரு வாய்ப்பை, அதுவும் உச்ச குரு, நீங்கள் நினைக்கின்ற எண்ணிய செயல்களை வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்றத்தையும் இந்த நாள் ஏற்படுத்தி தரும். ஒரு அரசாங்க உதவிகள் அல்லது ஒரு பிள்ளைகளின் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முடிவுக்கு வருகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். கடக ராசி அன்பர்களே, உச்சகுருவின் தன்மையால் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற மன தொந்தரவுகளில் இருந்தும், தொழில் மற்றும் சொந்த பந்தங்களில் ஏற்பட்டிருக்கின்ற பிரிவுகளும், உடல்நிலையில் இருக்கின்ற
தொய்வும் மாறும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் எல்லாமே உண்டு. பொதுவாகவே மகம், பூரம், உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் தான் எண்ணிய செயலை வருந்தியேனும் முடிக்க வேண்டும், வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பயணப்படக்கூடியவர்கள். இந்த நாள் உங்களுக்கு குருவின் 12ஆம் இடத்து பயணம் விரயங்களை கூட்டி வந்து தந்திருந்தாலும், குடும்பஸ்தானத்தில் தன் பார்வை செலுத்துவதால் வீடு மாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றம், வண்டி வாகன மாற்றங்கள் அல்லது வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படக்கூடிய அளவில் சிறப்பானது ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த நாளில் எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான் அப்படிங்கிற மாதிரி எங்கிருந்தேனும் உங்களுக்கு உதவிக்கரங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். பிள்ளைகள் வழியில் நன்மை, தொழிலில் ஏற்றம், வரவுகள் மேலோங்கும், சந்தோஷங்கள் கூடும், இன்ப சுற்றுலா கேளிக்கை சென்று வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் கன்னிராசியை பொறுத்தவரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். துலாம் ராசி என்பவர்களே, நான் நினைத்தது மட்டுமே நடக்க வேண்டும், தன்னை யாரும் ஒன்றும் சொல்லக்கூடாது, சித்திரையாகட்டும், சுவாதியாகட்டும், விசாகமாகட்டும் என்ற எண்ணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய நாள். தனஸ்தானத்தை குருவின் பார்வையால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வழங்க காத்து கொண்டிருக்கிற நல்ல நாள். இந்த நாளை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்களோ அப்படி வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை கிடைக்கப்பெறும். புதிய புதிய பொருள் சேர்க்கை, குடும்பத்தில் புதிய சந்தோஷ நிகழ்வுகள், திருமணம், சுப விசேஷங்களை நடத்துவதற்கான வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வருகின்ற நாளாக இருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டில் இத்தனை நாள் எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் இந்த புதன்கிழமையிலிருந்து ஒரு முடிவு செய்து கொள்ளுங்கள். சிறப்பானதொரு வாழ்க்கையின் தொடக்கம் கிடைக்கின்ற நாளாக இருக்கிறது. மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள், ஒரு வீடு, வண்டி வாகனங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும். அதுபோல நீங்கள் செய்யும் முயற்சிகளில் வெற்றி, குழந்தைகளால் நன்மைகளும் உண்டு, வீடு கட்டக்கூடிய யோகங்கள்லாம் வரும். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நாளில் சந்திரனின் பயணம் ஒருவித மன போராட்டத்தை தந்தாலும், எதிர்கால வாழ்க்கையை குறித்து சிந்தனைகள் மேலோங்கி இருந்தாலுமே, பொதுவாகவே இந்த மூலம் போராடும் உத்திராடம் மூலம் ராசி பெண், ஆண் பெண் குழந்தைகளுக்கு திருமண வரன்கள் வாயில் வந்து தட்டுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதாவது எல்லாம் சொல்றாங்க மூல நட்சத்திரம்னு, அதாவது எல்லாத்தையும் தன்னகத்தே கொண்டிருக்கிற நட்சத்திரத்துல மூல நட்சத்திரம் ஒண்ணு. இப்ப எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய நட்சத்திரம், அதை இல்லங்களில் ஏற்றுக்கொள்ளலாம். அதனால எந்த வேண்டுமான பிழையும் கிடையாது. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் சந்திரனின் பயணம் சில மனக்குழப்பங்கள் தந்தாலும் இன்றைய நாளில் ஒரு புதிய முயற்சியில வெற்றி பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி என்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் எப்பொழுதும் சொல்வதைத்தான் இப்பொழுதும் சொல்கிறேன். கவனமற்ற வாழ்க்கை சொல்லுவாங்க இல்லையா, கவனம் இல்லாத ஒரு வாழ்க்கை நிச்சயமாக வெற்றி பெறாது. எல்லா வகையிலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் கவனத்துடன் பயணம் பண்ணுவதே வெற்றிக்கு முதல் வித்து. அதாவது செலவை அதிகரிப்பதை விடவும் ஒரு சேமிப்பை உருவாக்குவது 2 மடங்கு உழைப்புக்கு ஒப்பானது. மகர ராசி என்பர்கள் எல்லாம் எனக்கு தெரியும், நான் செய்ததே சட்டம் என்று இருப்பவர்களாக இருக்கிறீர்கள். அதையெல்லாம் விடுத்து இறை வழிபாடு, தெய்வ சிந்தனை, இதுபோல எண்ணற்ற நல்ல ஒரு அரும்பெரும் செயல்களில் ஈடுபட்டால் உங்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டில் பார்த்தீங்கன்னா அற்புத கடாட்சங்கள் உண்டு. 12ஆம் இடத்தின் குரு பார்வை, 2ஆம் இடத்தின் குருவின் பார்வை, மிகப்பெரிய ஏற்றம்,
குருவின் வீட்டையே பார்க்கிறார். அப்படி இருக்கும் பொழுது உங்கள் திறமை மேலோங்கும். மின்னுவீர்கள், அதாவது மின்னுவீர்கள் எல்லா வகையிலுமே. அவிட்டமாகட்டும், சதயமாகட்டும், புரட்டாதியாகட்டும் ஏற்றங்கள் உண்டு. தேவையற்ற சச்சரவுகளில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. உங்கள் கல்வி என்றால் கல்வி, தொழில் என்றால் தொழில், இது போன்ற அந்தந்த பணிகளில் கவனம் செலுத்தினால் கும்பத்தை யாராலும் வெல்ல முடியாது. பொதுவாக எல்லோரும் முதன்மை இடத்திற்கு வருவதற்கு முயற்சி செய்வார்கள். ஆனால் கும்பத்தை பொறுத்தவரையில் அவர்களுக்கு அந்த இடம் வந்து தானே சேரும். இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இறை வழிபாட்டின் மூலம் வெற்றி பெறுங்கள். மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் உங்களோட திறமை மேலோங்கக்கூடிய ஒரு அமைப்பு. சனியை குரு கட்டுப்படுத்துகின்ற ஒரு தன்மை. அப்படி என்றால் இது நாள் வரையில் மனக்குழப்பங்களிலிருந்தும் மன போராட்டங்களிலிருந்தும் தெளிவான முறையில் வெற்றி பெறுவதற்கும், தன்னகத்தே இருந்த கோபதாபங்களை மறந்து ஒரு நன்மையை நோக்கி பயணம் செய்வதற்கான அமைப்பும் இந்த நாளில் இருக்கிறது. இந்த நாள் உங்களுக்கு மிக சிறப்பான நாளாக இருக்கும். புதன்கிழமை பெருமாள் வழிபாடு நீங்கள் மேற்கொள்வது உங்களுக்கு சிறப்பை தரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.